ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் வந்து ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆயிடணும் சார், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும் சார் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது என்னன்றது நீங்கள் அவங்களுக்கு கேட்டு நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் சொல்லுவாங்க. சார் கடனே இருக்கக்கூடாது சார், கடனே இல்லைன்னா வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சார் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. இதை தாண்டி வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட? அஸ் ஏ எம்பிஏ பீப்புள் இருக்கீங்க போல, பிஸ்னஸ் பீப்புள் இருக்கலாம், எம்ப்ளாயிஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம், என்னவா இருக்கலாம். ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கணும்னா என்னெல்லாம் தேவை? இந்த 1 hour லேர்னிங்காக இருக்கணும். எஸ், சம்மோன் இஸ் மியூட்டட், அன்மியூட்டட். சார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா லைக் நான் இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனாலும் சரி, இல்லை ஒரு ஃபேமிலியாக ட்ரிப் போகணுன்னாலும் சரி, எதனாலும் நான் எதுவும் அந்த டைமில் உட்காந்துட்டு எதுக்கும் யோசிக்காம இப்போ நான் நினைச்சேன்னா கூட போக முடியும். அந்த அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியலாக நான் ஸ்டேபிளாக இருக்கேன்னா தட்ஸ் வாட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன் மை ஒப்பீனியன். ஓகே சரி, நீ நினைச்ச நேரத்துக்கு போகணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? ஆப்வியஸ்லி மணி இருக்கணும் சார். ஓகே, இது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஒர்க்கிங் லெவல் வந்துட்டீங்கன்னா விட்டமின் எம்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இது விட்டமின் எம் காட்டினா தான் இது ஒர்க் நடக்கும்னு. ஓகே, ஸோ மணின்றத டேர்ம் எக்ஸாக்ட் டேர்ம் கிடையாது. மணினா அது வந்து செலவாகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ஆகக்கூடிய மணியும் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆகக்கூடிய மணியும் இருக்கு, சேவிங்ஸ் ஆகக்கூடிய மணியும் இருக்கு. அப்ப இந்த டேர்மை நீங்க எப்படி சொல்லணும்னா, நீங்க சேவிங்ஸ் இருக்கணும் சார் எங்கிட்ட. ஓகே, அது கரெக்டான அந்த டேர்ம் சொல்லணும். நீ நினைச்ச நேரத்தில் நீ வெளியில போகணும் அப்படின்னா உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கணும். அங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும்னு சொல்லக்கூடாது. சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்க நினைச்ச நேரத்தில் போய் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அது டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, மணி ஸ்பெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி. அப்ப சேவிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஏன்னா சேவிங்ஸ் வந்து உங்களோட அசட்டாப்பா. சேவிங்ஸ் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். எனி ஒன் இங்க இருக்கவங்க, சார் சேவிங் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் சார். ஓகே, கார்த்திக் ராஜா அது பார்க்குறேன். அதுக்குள்ளே அகைன் அந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிடுறேன். உங்களோட சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதுக்கு யாருன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறதா டெக்ஸ்ட் பாக்ஸில் போடுங்க. அதுக்குள்ளே நான் கார்த்திக் ராஜா அது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஃபார் மீ டு சப்போர்ட் மை டெய்லி அண்ட் மந்த்லி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சம் சேவிங்ஸ். எஸ், ஆல்மோஸ்ட் நல்ல விஷயம்ப்பா, நல்லா கொடுத்துருக்கேன். டன். இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் தரேன். நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, அதுக்கு யாருன்னா ஆன்சர் பண்ண முடியுமா? சேவிங்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டேன். எஸ், நோ, அவ்வளோதான், போதும். ரொம்பலாம் யோசிக்காதீங்க, வேண்டாம், பெரிய டெஃபினேஷன்லாம் வேண்டாம். குயிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். சேவிங்ஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லையா, அவ்வளோதான். எஸ், ஓகே ஓகே. கோபிகா எஸ் சொல்லியிருக்காங்க. வேற எதுனா கமெண்ட்ஸ் வருதான்னு பார்க்கலாம். நோ. ஓகே நவீன், நோ. அதர்ஸ் கைஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20+ பீப்புள்ஸ் ஆர் தேர். ஸோ நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணாதான் இந்த செஷன் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். கைண்ட் ஆஃப் டிபேட் மாதிரியும் இருக்கும், பிரெயின் ஸ்டாமிங் மாதிரியும் இருக்கும், சம்திங். எஸ் சார், ஓகே. வேறு முகன் எஸ் 3 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. அதர்ஸ் ப்ளீஸ். கீர்த்தி, சஞ்சய், ஓகே எஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கான்செப்ட் ஆக்சுவலாக எப்படி பண்ணலாம்னா 2-3 மெத்தடில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சேவிங்ஸ் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டால், எக்ஸாக்டாக வந்து சேவிங்ஸ் வந்து உங்களோட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சேவிங்ஸ் வந்து அந்த வந்து கைண்ட் ஆஃப் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன். அப்போ யாருன்னா உங்ககிட்ட நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்டாங்கன்னா சேவிங் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்ட சொல்லுங்கள், சேவிங் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. சேவிங்ஸில் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட்டை தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இல்லை அது ஒரு ஃபவுண்டேஷன், இன்வெஸ்டிங்கான ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுங்க. ஏன்னா நீங்கள் சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எமர்ஜென்சிஸ், உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜோஷ் சொல்லியிருந்தார் பாருங்க, நினச்ச நேரத்தில் நான் வெளியில் போகணும் சார். ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ், நான் நினச்ச நேரத்தில் செலவு பண்ணணும், அப்போ சேவிங்ஸ் இருக்கணும். பட் இன்வெஸ்டிங்கில் அப்படி கிடையாது. இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரையுமே வந்து உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா ஒரு லாங் டேர்ம் விஷனாக இருக்கணும்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா growth-உம் வெல்த் பில்டிங் மட்டும்தான் இருக்கணும் உங்களோட பர்பஸ். இது வந்து ஆக்சுவலாக சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்டிங்கான டிஃப்ரென்ஸ் இது. ரிஸ்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேவிங்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப கம்மி. ஏன்னா சேவிங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் செலவு பண்ண போகிறீங்க, இல்லைன்னா சேவிங்ஸ் வச்சிருந்தாலே அது ரிஸ்கே கிடையாது நமக்கு ஆக்சுவலாக. அப்போ இன்னொரு இந்த மாதிரிலாம் யாருன்னா கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், சேவிங்ஸ் வந்து ஒரு ரிஸ்காப்பா அப்படின்னு கேட்டால் அது ரிஸ்க்கு கிடையாது, வெரி லோ அதில் ஆக்சுவலாக. பட் இதே இன்வெஸ்டிங்கில் கேட்டால் நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், அது என்ன மோடில் பண்ணியிருக்கேன் இல்லை என்ன ப்ராடக்டில் பண்ணியிருக்கேன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் ஏறும் இறங்கும். ஸோ அதனால் அதில் வந்து எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ண முடியாது, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற சர்வீஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ப்ராடக்டை பொறுத்து. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவீங்க, சேவிங்ஸ் வச்சு இந்த ஷார்ட் டேர்ம் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு சர்டின் ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னென்னா மாத கடைசியில் அடுத்த மந்த் சம்பளம் கிரெடிட் ஆகிறது இல்லை அடுத்த மந்த் ப்ராஃபிட் கிரெடிட் ஆகிறப்ப இந்த ப்ரீவியஸ் மந்தில் ஒரு 10,000 20,000 மீந்திருக்கலாம், இல்லை ஒரு 2,000 3,000 மீந்திருக்கலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் வந்து என்னென்னா சேவிங். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சேவிங் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா எல்லாருக்குமே? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஃபினான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. ஓகே, இது வந்து உங்களோட எவ்ரிடே லைஃப் ஃபினான்ஸ். இது உங்களோட சப்ஜெக்ட். இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிக்கலெல்லாம் ஒர்க் பண்ணணும்னா ரியாலிட்டியில் தான் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். உங்களோட பர்சனல் லைஃப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும், கம்பெனிலலாம் இதை ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அடுத்து ஒரு சிம்பிளான ஒரு கொஷின். ஆக்சுவலாக இந்த கொஸ்டினே கேட்டே இருக்கீங்களே, இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும் நமக்கு. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றதுன்னா ஒரு பவர். நான் என்ன பண்ணணும், எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பவரை கிரியேட் பண்ணுது. அப்போ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது பவர் டு சூஸ் வேர் யூ வாண்ட் டு ஸ்பெண்ட் அண்ட் வேர் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அது வந்து பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பயங்கரமான எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். பட் அது என்னன்னா ஒரு பவரை கிரியேட் பண்ணுது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயம். சார் சொல்லுப்பா, சொல்லு ஜோஷ். சார், நான் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு மந்த்லி 1000 டிடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு இது என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணா, அது போட்டேன். சூப்பர்ப்பா. அது ஃபார் த பாஸ்ட் 10 months ஆல்சோ நான் போட்டுருக்கேன் சார். நல்ல விஷயம் ஜோஷ், நல்ல விஷயம். தேங்க்யூ. அதை வந்து கண்டினியூ பண்ணு. இப்போ இந்த வருஷம் நீ வந்து 1000ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அடுத்த வருஷம் வந்து இன்னொரு இந்த மாதிரி எஸ்ஐபியோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ சம்வாட் நீ ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணாத, குவிட் பண்ணாத. ஓகே, நல்ல விஷயம். அடுத்த ஆள் வேற யாருன்னா இருக்கீங்களா ஜோஷ்? அதே மாதிரி உனக்கு ஒரு சின்ன சஜஷன் ஜோஷ். நிறைய பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குப்பா மார்க்கெட்ல, 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு கிடைக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு, சரியா? என்னைக்காச்சும் நீ வந்து ஃபுட் டெலிவரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் சார் அப்படின்னா மாசத்துல நான் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுவேன்னா அந்த 1000 ரூபாய் மாசத்துல ஒரு 300 ரூபா கம்மி பண்ணி அந்த 300 ரூபாய்க்கு என்ன பண்ணு, ஒரு ஸ்டாக்ஸ் வாங்க, 2 ரூபா ஸ்டாக்ஸோ 3 ரூபா ஸ்டாக்ஸோ. அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அது உனக்கு வந்து சம்வாட் அதையுமே நீ ரிசர்ச் பண்ண, ரேண்டமா போடாத, கொஞ்சமா பேசிக் ரிசர்ச் பண்ணிக்கோ. ரிசர்ச் பண்ணி போட்டீங்கன்னா அந்த 300 ரூபா 2 ரூபா ஸ்டாக் டக்குன்னு 4 ரூபா மாறிச்சுன்னா நீ போட்ட 300 ரூபாய் 600 ரூபாய் மாறிடும். வில் கெட் அ பெட்டர் ப்ராஃபிட், 100-200% மாதிரி ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி தான் நிறைய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வேற லெவல்ல இருக்காங்க கைஸ். ஸோ அதனால இந்த மாதிரி லாங் டேர்ம், இன்னும் கொஞ்சம் லாங் டேர்ம் பிளஸ் ஒரு சில இதில் ரிஸ்க் எடுக்கலாம். ஓகேவா? டைவர்சிஃபிகேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி என் தம்பி வந்து ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏதோ ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எஸ்ஐபிலையோ பண்ணிட்டு இருக்கான். இப்போ வந்து ஸ்டாக்ஸ்லேயும் இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் பண்ணலாம், அடுத்து கோல்டில், இந்த மாதிரி ஒன்றா பண்ணுறப்ப சப்போஸ் ஸ்டாக்ஸில் லாஸ் ஆனாலும் இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ எஸ்ஐபியில் வரதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். இல்லை ஒரு சில டைம் ஜாக்பாட் அடித்த மாதிரி எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் மேலே போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம்.